ரிப்போர்ட்டர்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர்ல விஜய் சனிக்கிழமை அன்று நடத்தின அந்த ஒரு பிரச்சார கூட்டம், அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயம் தாவேகா வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தாவேகா அண்ட் டிஎம்கேன்ற மாதிரி ஒரு இது செட் ஆயிருக்கு. ஆனால் இதில் சந்தேகம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு விஷயம், ஒரு ட்ராஜடி நடக்கும்போது உடனே சடனான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தது, அதன் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்தது. நம்ம பார்க்குறோம், பாஜகவிலேயே டாப் ஃப்ரம் மோடி அவர்கள்லேருந்து ஒவ்வொரு ஆளாக போட்டு ட்விட்டாக இருக்கட்டும், தென் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபுல்லி டு அ சப்போர்ட் டு விஜய். ஆனால் டிஎம்கேக்கு இல்லை அப்படின்றப்போ சம்திங் பியாண்ட் ஏதோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ நீளமாக கேட்ட கேள்வியுடைய சாரம் இந்த சதிக்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான். இந்த அசம்பாவிதத்துக்கு, கரூரில் நடந்த அசம்பாவிதத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது. இல்லை, பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு அசம்பாவிதம். 41 உயிர்கள் பலியாகி இருக்கு. இல்லை காவல்துறையை தாவேகாவினர் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்தை தள்ள ரொம்ப நெரிசலான இடத்தை தந்தார்கள். அதில் அணுகுசாலை வசதியில் அப்ரோச் ரோடே இல்லாத ஒரு இடத்த எங்களுக்கு தந்திருக்காங்க. அதனால கூட்டம் வேற எந்த இடத்துலையும் போக முடியாது, அப்படியே அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கலைபரத்தை உருவாக்கி விட்டது. அதுக்கப்புறம் இடையில மின்தடை ஏற்பட்டதுங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இன்ஜினியர் அப்படிலாம் ஏற்படலை அப்படிங்கிறாங்க. அவரை விஜய்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜெனரேட்டர் பிரச்சனையாகி அதனால ஃப்ளட் லைட்ஸ் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்டிஏவுடைய எம்பிக்கள் குழு இறங்கியது. அந்த எம்பிக்கள்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சில பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, உள்ளூரை சேர்ந்தவங்க மாதிரியே இல்லை, இந்த மாதிரி வந்தாங்க, அப்புறம் குழியில் தள்ளினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில பேர் ரொம்ப கத்தியால் குத்தினாங்க, அதுக்கப்புறம் தான் குழப்பம் ஏற்பட்டதுங்கிறாங்க. இப்படி நிறையா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி நேற்றைக்கு விஜய் வெளியிட்ட வீடியோ, அதில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இதே போல் பல இடங்களில் நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், எங்கேயும் இந்த அசம்பாவிதம் நடக்கலை. இன்னும் அவர் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் கூட்டம் வரத்தான் செஞ்சுது. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவ்வளவும் இருக்குது. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தால், விஜய் ரொம்ப லேட்டாக வந்தது காரணம், சரியான ஏற்பாடுகளை தாவேகா செய்யாதது காரணம்னு சொல்லி அரசு தரப்பு சொல்லுகிறது. அதே நேரத்தில் விஜய் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது ஏன் கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது மூலமாகவும், அப்புறம் இன்னொன்று அவர் சொல்கிறாரு, சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னா அது என்னோடு நிறுத்திக்கங்க, என் நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ கை வைக்காதீங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு பழி தீர்க்கும் நடவடிக்கையாக நடந்திருக்கிறதுங்கிறத அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா ஏதோ ஒன்று ஃபிஷியாக இருக்குது, என்னமோ ஒன்று நடந்திருக்கு, இது இயற்கையாக நடந்ததல்ல அப்படின்னு தான் விஜய் சொல்ல வருகிறார். ஆனால் அந்த இடத்துடைய ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேயும் அங்கே தான் கூட்டம் வச்சுது, அப்போது அங்கே ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த கட்சிக்கு ஆர்கனைசேஷன் அப்படின்றது இல்லை, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படி இல்லை. இப்போ ஏடிஎம்கேவுடைய ராஜ்யசபா எம்பி இன்பதுரையை ஒன்று சொல்லியிருக்கிறார், எங்களுக்கும் இந்த இடத்த தான் கொடுத்தாங்க அப்படின்னு, அதே தான் தாவேகாவுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நாங்கள் வேணும்னு கேட்டது அங்கே இருக்கக்கூடிய கரூர் பஸ் ரவுண்டானாவை தான் கேட்டோம், இதே தான் அவங்களும் கேட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் மறுத்தாங்க. ஆனால் அதை மறுக்கிறப்ப என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அது இந்த விதமான ஒதுக்கப்படுவதற்குரிய இடம் அல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மறுத்தாங்க. ஆனால் அதே இடத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்தாங்களே ஏன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியும்னா இதே எடப்பாடியாருக்கும் கொடுத்துருக்கலாம், விஜய் அவர்களுக்கும் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னன்னா, இப்போ ஏடிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கூட்டம் ஒழுங்காகத்தான் நடந்தது, தாவேகா கூட்டத்தில் மட்டும் என்ன ஆச்சு, அப்போனா அவங்களுக்கு ஒழுங்காக நடத்த தெரியல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நோக்கி இங்கே போறீங்க இல்லையா. ஒரு தொண்டை அதுக்கு தான் பதில் விஜய் சொல்றாரு, நாங்கள் இந்த கரூருக்கு முன்னால எத்தனையோ இடத்துல கூட்டம் நடத்திருக்கோமே, அங்கெல்லாம் ஒழுங்காத்தானே எங்களோடது நடந்தது. இதே தாவேகா நடத்தின மீட்டிங் மற்ற இடத்துல ஒழுங்காத்தானே நடந்திருக்கு, கரூர்ல மட்டும் என்ன ஆச்சு?
ரெண்டுமே ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்ல, இது மட்டும் இல்ல அதுவும் இல்ல, ரெண்டுமே இட்ஸ் a மிக்ஸ் ஆஃப் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்ல அது அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. அது வந்து ஒரு விசாரணைக்கு பிறகுதான் அந்த உண்மை வரும். ஆனால் இதுல என்ன அப்படின்னா, நம்ம இதுல பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. இதுக்கு காரணம் குற்றம் சாட்டுறது யாரு? தமிழக காவல்துறை, தமிழக அரசு விஜயை குற்றம் சாட்டுகிறது. நீங்க ஏற்பாடு பண்ண சரியா பண்ணல, 10,000 பேர் தான் சொன்னீங்க, 27,000 பேர் வந்திருந்தாங்க, அதை வந்து நீங்க ஊருக்குள்ளேயே வந்துட்டீங்க, இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முக்கியமான ரீசன்ஸா சொல்றாங்க. அதே நேரத்தில் விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுத்துருக்கலாம்ல, நீங்க ஏன் இப்படி குறுகலான இடத்த கொடுத்தீங்க, அணுகு வசதி இல்லாத ஒரு இடத்தை ஏன் நீங்க கொடுத்தீங்க, அப்புறம் இதுவரைக்கும் மற்ற இடத்துல தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம், அங்கெல்லாம் நடக்கலையே, கரூர்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, அப்படின்னா என்ன பிரச்சனை இப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, 2 பேரும் ஆளாளுக்கு குற்றம் சுமத்துறாங்க. தாவேகா டிஎம்கே தமிழக அரசின் மீதும், தமிழக அரசு இல்லாட்டி காவல்துறை தாவேகா மீதும் குற்றம். அப்படின்னா ஒரு நேர்மையான நியாயமான விசாரணைங்கிறது எதுவாக இருக்கும்? இந்த 2 பேர்ல யாரும் அந்த விசாரணையில இடம்பெறக்கூடாது. அப்படின்னா தானே ஒரு நடுநிலைமையான விசாரணையா இருக்கும். அப்படிங்கிறப்போ தமிழக அரசே நியமித்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும், நடுநிலைமையா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இப்ப அதனால தான் தமிழ்நாடு பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற சிட்டிங் ஜட்ஜு தலைமையில நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு. இப்ப பிரஸ் மீட்ல அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நீதி விசாரணை நடத்தணும், அப்படி இல்லைன்னா சிபிஐயாவது விசாரணை நடத்தணும். அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, தமிழக அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீதி விசாரணை நடத்த வேண்டும். ஏன்னா தமிழக அரசின் மீதே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்போ அவங்களே ஒரு விசாரணை நடத்தினாங்கன்னா அது எப்படி உண்மை வரும்? ஒருவேளை தமிழக அரசு மேல தப்பு இருக்குன்னு வச்சுப்போம், தமிழக அரசாலேயே நியமிக்கப்படுகிற ஒரு நீதி விசாரணை அமைப்பு இந்த அரசு மேலேயே குற்றம் இருக்கிறதுங்கிறத ஒப்புக்கொள்ளுமா? அப்ப ரெண்டுத்துக்கும் நடுநிலைமையான ஒரு அமைப்பு தானே வரணும். இப்ப இந்த கமிஷன் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லையோ அதே மாதிரி தானே பாஜக சார்பில் ஹேமமாலி அவங்களோட தலைமையில அவங்களும் போட்டிருக்காங்க. சோ அதுவும் ஒரு கட்சி சார்பாக. அதாவது ஒரு விஷயம், இந்த 2 வெவ்வேறு. தமிழ்நாடு அரசு சார்பில் போட்டிருக்க ஒரு நபர் கமிஷன், அது வந்து அரசு சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கமிஷன். ஆனால் பிஜேபி சார்பில் அனுப்பப்பட்டது ஒரு கட்சியினுடைய எம்பிக்கள், அதாவது என்டிஏனுடைய குழு. அந்த என்டிஏ குழு தன்னுடைய அறிக்கை கட்சி தலைமையிட்ட ஜேபி நட்டாட்ட கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த இது கமிஷன் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை முதல்வர்கிட்ட கொடுக்க போகுது. முதல்வர்ங்கிறது ஒரு கட்சிக்கு பொதுவானவர் இல்ல, உங்களுக்கும் அவர் தான் முதல்வர், எனக்கும் அவர் தான் முதல்வர். ஆனா ஜேபி நட்டா வந்து எல்லாத்துக்கும் தலைவர் இல்ல, பிஜேபிக்கு மட்டும்தான் தலைவர். அவங்க நட்டாட்ட கொடுக்க போறாங்க, அவங்க கட்சி சார்பில் அவங்க பண்றாங்க, ஒரு என்டிஏ தங்களுடைய கூட்டணி சார்பில் முன்னெடுத்திருக்காங்க. இப்ப அதைத்தான் கோட் பண்ணி திருமாவளவன் கேட்டிருக்காரு, பிஜேபி இந்த மாதிரி வர்றாங்க, இதே போல காங்கிரஸ் ஒரு உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம், அது அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்னன்னா, அரசுன்னு இருக்குல்ல, இந்த அரசினுடைய துறை தான் காவல்துறை, ரைட்டா? தமிழக அரசு காவல்துறை மீதே குற்றச்சாட்டுகள் ஒரு தரப்பு முன்வைக்கிறப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. தமிழக அரசுக்கு சொந்தமான காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்போ தமிழக அரசினுடைய இன்னொரு அமைப்பை விசாரிப்பது எப்படி சரியா இருக்கும்? அப்போ அதிகாரபூர்வமான வேறு ஒரு அமைப்பு, தமிழக அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த கமிஷன்ல இருக்க குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா, அமுதா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லயும் அதுலயும் எந்த ஒரு அவுட்கமும் நம்ம பார்க்கல அப்படின்றது. அதே மாதிரி நம்ம பாஜக சார்பில் ஹேமமாலினி அவங்க தலைமையில இருக்க, அதாவது அருணா ஜெகதீஷன் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம் நம்ம, ஹேமமாலினி அவர்களுடைய தலைமையில் வர விதமா இருக்கட்டும், அது நிர்மலா சீதாராமன், எல்முருகன் அவர்கள் வந்ததா இருக்கட்டும், இவங்க போய் ஒரு விஷயத்த வந்து சப்மிட் பண்ண போறாங்க, அதாவது இங்க இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ சமிஷனுக்கு அப்புறமா என்ன அவுட்கம் இதுல இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, எந்த ஒரு கமிஷனுக்கும், ஒரு நபர் கமிஷனுக்கும், அது கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து சட்டபூர்வமான செல்லுபடித்தன்மைன்னு ஒன்று கிடையாது. இப்போ வந்து ஒரு கமிஷன் அதுவும் ரிப்போர்ட்டை தான் கொடுக்கும், ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை எடுப்பதா இல்லையாங்கிறது அந்த கவர்மெண்ட்டினுடைய டிஸ்கிரிப்ஷன் தான்.
இப்படி ஒரு ரிப்போர்ட்டை இந்த கமிஷன் கொடுத்துட்டனாலேயே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்பை போன்றது அல்ல. இப்ப நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றை கட்டுப்படுத்தும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று வந்தாச்சுன்னா அதை நீங்க ஒப்ளைஜ் பண்ணி ஆகும். ஆனால் ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட்டுங்கிறத அதை நீங்க ஒப்ளைஜ் பண்ணி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அது ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அது பரிந்துரை செய்யும், சஜஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். இந்த சஜஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம், குப்பையில போடணும்னா போடலாம். அது வெறும் பேப்பர் தான். அதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தன்மையும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஏடிஎம்கே அவங்களுடைய எக்ஸ் பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்ப அமைக்கப்பட்டிருக்க அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒரு நபர் கமிஷன் கூட முறைப்படி அமைக்கப்படவில்லை அப்படிங்கறது சுட்டி காட்டியிருக்காங்க. என்னன்னா, ஒரு நபர் கமிஷன் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதை ஃபார்ம் பண்றதுக்கு ஜீவோ வெளியிடணும், அரசாணை ஒன்று வெளியிடணும். அரசாணையே வெளியிடல. அதான் அவங்க கோட் பண்றாங்க. அரசாணையே இல்லாமல் ஒரு நபர் கமிஷன் எப்படி அமைக்கப்பட்டது? இது எப்படி சட்டபூர்வமானதாக இருக்க முடியும்? ஆக்சுவலா ஒரு நபர் கமிஷனுடைய அறிக்கைக்கே ஒரு சட்டபூர்வ தன்மை கிடையாது. அப்படிங்கிறப்போ இப்ப இந்த கமிஷனே சட்டபூர்வமாக அமைக்கப்படவில்லைங்கிற இன்னொரு தகவலை அதிமுக அம்பலப்படுத்தி இருக்கிறது. இதுதான். இதுல இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் உடனே போனாரு, எல்லாம் கரெக்ட். துபாயில இருந்துட்டு அவசர அவசரமா உதயநிதி வந்தார், திரும்ப அவசரமா துபாய்க்கே போயிட்டார். எல்லாம் நமக்கு என்னன்னா, ஸ்டாலின் வந்தது ஒரு முதல்வருங்கிற முறையில பொறுப்போடு அவர் பார்த்ததுல மகிழ்ச்சி. ஆனால் இதே பொறுப்போட கரூருக்கு ஓடி ஓடி வந்த ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சிட்டு 60க்கு மேல செத்தவர்கள் இறந்து போனப்போ இதே போல ஏன் ஓடோடி வரல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆமா, அதே நேரம் அந்த கேள்வி விஜய் அவர்களை நோக்கியும் போது ஏன் விஜய் அவர்கள் உடனே போனாங்க, அங்க பாக்குறாங்க தொண்டர்கள். உண்மை அதுதான். விஜய் செஞ்சல மிகப்பெரிய பிளண்டர் அதுதான். விஜய் இந்த மாதிரி போயிருக்க கூடாது. அவர் அங்க இருந்து அவங்கள சந்திச்சு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான நிதி உதவி, மருத்துவ வசதி செய்து கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இதுல ஒரு விஷயம் பிராக்டிக்கலா நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அரசியலுக்கு வர்றாரு. அவர் வாழ்க்கையிலே இந்த விதமான சோகத்தை இப்பதான் எதிர்கொண்டிருப்பார். இன்னும் சொல்ல போனா, இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்தனர் என்பதே இதுதான் முதல் தடவை. அப்படிங்கிறப்ப அவர் பயங்கரமா பயந்துருப்பார், பேனிக் ஆயிருப்பார். அந்த டைத்துல என்ன செய்யறது? இன்னொன்னு, அவரை பார்க்க வந்த கூட்டம், அந்த நெரிசல், அதுலதான் சிக்கி இத்தனை பேர் இறந்துட்டாங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் இன்னொரு இடத்துல போய் விசிட் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அங்க ஒரு நெரிசல் வந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி பண்ணிருப்பீங்க? நீங்க நிச்சயமா அங்க போயிருக்கவே மாட்டீங்க, பயந்துருப்பாங்க யாரா இருந்தாலும். அதனால்தான். ஆனால் இப்போ வீடியோல சொல்லுங்க, நான் போவேன், அவர்களை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இது பல பேர் நினைச்சது என்னன்னா, இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அரசியல்னா இவ்வளவு சிக்கலானதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியலை விட்டே விஜய் ஓடி விடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டயத்துல, நான் முன்னை காட்டிலும் இன்னும் துணிச்சலோடு தீவிரமாக அரசியலில் ஈடுபடுவேன், அரசியலை தொடர்வேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய் தந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மாதவர்ஜன் அவர்கள் ட்விட் போடுறத பார்க்குறோம். ஜென்சி அப்படின்றதையும் நேபாளில் நடந்தது இங்கேயும் அப்படின்றத ஒரு ஈக்குவல் டு கொடுக்குறாரு. அண்ட் திரும்ப அந்த ஒரு போல்னஸ்ல ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் போட்டாரு அப்படின்னா திரும்ப அதை எடிட் பண்ணி அவர் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு அதை டெலிட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணாரு, தென் டெலிட் பண்ணிட்டாரு. அதாவது என்னன்னா, நீங்க அப்படியெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப விஜய் மேலையும் இவர்கள் இந்த தாவேக்கா மேலே ஏற்பட்டிருக்க சிம்பத்தி இருக்குல்ல, அது இல்லாமல் போயிடும். நீங்க அதாவது எப்படின்னா, ஜென்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சந்தேகம் எல்லாம் தாவேக்கா மேல திரும்பிடும். அப்படின்னா இதுக்கு ஏற்பாடே இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது ஆதவர்ஜுன் பண்ணது அறவேக்காட்டுத்தனமான விஷயம், முதிர்ச்சியே இல்லாமல். அது அந்த நிமிஷத்துல அது எப்படி சொல்றேன்னா, ஒரு விதமான இந்த இளவட்டத்தனத்தோட அவர் பண்ணியிருந்தார். அது ஒரு தெனாவட்டா பண்றதுக்குள்ள அந்த மாதிரி 41 பேர் இறந்துருக்காங்க. இதுல இந்த விஷயத்தை நீங்க ஜென்சியோட எப்படி ஒப்பிடுவீங்க?
இப்போ அதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா ஒரு கால்குலேஷன் கணக்கு அப்படின்றது மாறி இருக்கா 2026க்கான கால்குலேஷன் அப்படின்றது? ஏன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸுக்குமான அந்த ஒரு கூட்டணி வந்து இங்க நடக்குது அப்படின்றதும், ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கட்சியில சேர்த்ததுக்கு அப்புறமா ஜோதிமணி அவர்கள் செல்வ பிறந்த அங்க நடந்த ஒரு உரசல் அப்படின்றத பாக்குறோம். ஸோ காங்கிரஸும் தாவேக்காவும் சேரதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2026 தேர்தலில் டிஎம்கே வீழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகரிச்சிருக்கு. இல்லை தாவேக்கா எந்த பக்கம் சேருது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. தாவேக்கா பிஜேபியோட சேர்ந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்டிஏவுக்குள் வருவதற்கான சாத்தியங்களும் உண்டு. இல்ல அவர் எதிரி அப்படின்னு பிஜேபி டார்கெட் பண்ணும்போது எப்படி அப்படின்னு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு டிஎம்கே எந்த அளவுக்கு பிஜேபியோட சித்தாந்த எதிரின்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபிக்கும் அதோட ஐடியாலஜிக்கு டிஎம்கேக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? 99ல் டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தது. 99ல் 2004 வரைக்கும் வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் டிஎம்கே அமைச்சர்கள் பங்கெடுத்தனர். முரசொலி மாறன், டிஆர் பாலு இவர்களெல்லாம் இருந்தார்கள். அரசியலை வந்து நீங்கள் கொள்கையை விட்டுட்டு தேர்தலுக்கான கூட்டணிங்கிற ஒன்றை ஃப்ரேம் பண்ணலாம். இன்னொன்று, விஜய்க்கு ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ டிஎம்கேயை எதிர்கொள்வது எவ்வளோ கடினமான விஷயம். அப்படிங்கிறப்போ விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்கிறத விஜய் நிச்சயமா புரிஞ்சுட்டு இருப்பார். இல்லை யாரு காரணங்கிற யூகத்துக்குள்ள நான் போக விரும்பலை. அது ஏதோ ஒரு விதமா நீதி விசாரணை நடக்கும். அது இந்த கமிஷன் விசாரணையை தொடருமா, இல்லாட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைப்பாங்களா, சிபிஐ விசாரிக்குமா, இதெல்லாம் போக போக தெரியும். ஏதோ ஒன்று உண்மை தெரிய வரும் ஏதோ ஒரு நாளில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறது அவ்வளோ சுலபமானது அல்ல அப்படிங்கிறத முதல்ல அந்த பேசிக் ட்ரூத்தை விஜய் புரிந்து கொண்டு இருப்பார். அப்போ அவருக்கு முன்னால் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று காங்கிரஸோட போகலாம், சரி, இல்லாட்டி பிஜேபியோட போகலாம். பிஜேபியோட போகிறதுல அவருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, பிஜேபிங்கிறது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் பிஜேபி தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அந்த உயரத்தை தொடர்றதுக்கு காங்கிரஸ்க்கு இன்னொரு 100 வருஷமா தான். காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. அப்படிங்கிறப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு ஒட்டி கொண்டு இருப்பது அவருக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இப்ப கூட அவர் எதிர்த்து அரசியல் பண்ணாலும் கூட பிஜேபி அந்த ஆட்சி மத்தியில் இருக்கிற கூட ஆட்சி, குறிப்பா அமித்ஷாவின் கீழே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி தான் விஜய்க்கு வந்து ஒய் பாதுகாப்பை வழங்கியிருக்கு. அது இத்தனைக்கு எதிர்த்து அரசியல் பண்ணா தெரியும், தெரிஞ்சேதான் அவங்க கொடுத்துருக்காங்க இவ்வளவு பெரிய பாதுகாப்பை. அப்படிங்கிறப்போ மத்திய அரசை ரன் பண்ணக்கூடிய ஒரு கட்சியோடு இருப்பது அவருக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இங்க செல்வாக்குங்கிற அளவுல பாத்தீங்கன்னா காங்கிரஸை காட்டிலும் பிஜேபி வளர்ந்த கட்சி. இந்த 2க்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் வந்து 2014 தனித்து போட்டியிட்டது. அப்ப காங்கிரஸுக்கு கிடைத்த வாக்குகள் 4.37%. அவ்வளவுதான் கிடைச்சது. அதை காட்டிலும் நிச்சயமா பிஜேபிக்கு அதிக வாக்குகள் உண்டு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள அதிக வாக்குகள்ங்கிற அடிப்படையில் பார்த்தாலும் பிஜேபி தான். அப்படிங்கிறப்போ விஜய் வந்து என்டிஏவுக்குள்ள வரலாம். என்டிஏவுக்குள்ள வர்றதை வேற விதமாக அவர் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பிஜேபியோட இருக்கிறத சிலர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா நினைச்சா, எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு இடையில தான் கூட்டு. ஆனா கடைசி இதில் பேசும்போது ஏடிஎம்கேயும் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறத அவர் அடிச்சு பேசிட்டாரு. அதான் இனிமே மாற்றி பேசிக்க வேண்டியதா. இந்தியாவில் எப்படி பேசினாலுமே அது ஒன்றும் யாரும் சொல்ல போறது. தொண்டர்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் இது வரைக்கும் அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்திய கூட்டணி எடுங்க, அவ்வளோ வேண்டாங்க, இந்திய கூட்டணி எடுங்க. அந்த இந்திய கூட்டணியில் எல்லா கட்சிகளும் இருக்குல்ல, காங்கிரஸ்லேருந்து டிஎம்கே வரைக்கும் எல்லாம் இருக்கு. கூட்டணி தானே. கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாத்தானே இருக்கணும். இந்திய கூட்டணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்களேன். ஸ்டேட் பாலிடிக்ஸ் டிஃபர்ஸ். என்ன அப்புறம் எதுக்கு கூட்டணி? அந்தந்த ஸ்டேட்ல ஒரு கூட்டணியை வச்சுட்டு போக வேண்டியது தானே. இது எதுக்கு தேசிய அளவில் கூட்டணி? ஒரே டயத்துல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒருத்தர் எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணியா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அவர் வந்து ஏடிஎம்கே கடுமையாக தாக்கியே பேசல.
பிஜேபியே அவர் கொள்கை எதிரிங்கிறாரு, அது அரசியல் எதிரிங்கிறாரு. ஏடிஎம்கே பொறுத்தவரை அவருடைய உத்தி என்பது ஏடிஎம்கே கேடர்ஸுடைய ஓட்டை தன் பக்கம் திருப்பணுங்கிறதா தான் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த தொண்டர்கள் இன்னைக்கு நிற்கதி ஆயிட்டாங்க, அதனால ஏன் பக்கம் வாங்கன்னா அவர் துண்டு போடுறாரு, அவ்வளவுதான். அந்த பக்கத்துல இருந்து கேடர்ஸ் கூப்பிடணும், ஏடிஎம்கே தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்கணுங்கிறதா முயற்சியா இருந்ததே ஒழிய ஏடிஎம்கே என்ன விதமான எதிரிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அவர் வகைப்படுத்தல. பிஜேபியை கொள்கை எதிரின்னு வகைப்படுத்தினாரு, டிஎம்கே அரசியல் எதிரின்னு வகைப்படுத்தினாரு. ஏடிஎம்கே என்ன எதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில் தான் கூட்டணி அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தானே. அவர் அதுவும் அது மட்டும் இல்லாம டிஎம்கேயோட கூட்டணி கட்சிகளையும் என்னைக்குமே அவர் சாடி பேசினதும் கிடையாது. டிஎம்கே அடிக்கிறத தவிர காங்கிரஸ் விசிகா யாரையுமே அவர் இது பண்ணி பேசல இல்லையா? ஆமா, ஏன்னா அது சாடி பேசணுங்கிற அவசியமும் கிடையாது, அவருக்கு கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் குறிப்பா ராகுல் காந்தியெல்லாம் அவருக்கு நெருக்கமான நண்பர், அந்த நட்பெல்லாம் இருக்கு. ஆனால் அரசியல்ல ஒரு அலையன்ஸ்ன்னு வர்றப்போ அதுல பல கணக்குகள் இருக்கும். காங்கிரஸோட அவர் அலையன்ஸ் வைக்கிறத காட்டிலும் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு லாபகரமா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு சூட்சமான நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில அவர் 2வது மாநில மாநாட்டை நடத்துகிறார். அப்ப பிஜேபியை ரொம்ப கடுமையா, டிஎம்கேக்கு அப்புறம் பிஜேபி அதிகமாக சாடுகிறார். வெரி நெக்ஸ்ட் டே 22ஆம் தேதி திருநெல்வேலியில பிஜேபி பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு. அமித்ஷா பேசுறாரு. கடுமையா டிஎம்கே தாக்கி பேசின அமித்ஷா வேணும்னே விஜயை பத்தி ஒரு வார்த்தை பேசல. தனிக்கு அதுக்கு முதல் நாள் தான் விஜய் பிஜேபியை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. ஏன் அமித்ஷா தாக்கி பேசல யோசிச்சு பாருங்க. அன்று கரண்டா வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இப்போ ஜனவரியை ஒட்டி இன்னைக்கு நீங்க பார்க்குற விதமான இந்த கூட்டணி ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டா மாறிடும். இப்போ விஜய் கூட காங்கிரஸ் சேர்ந்தா விசிகாவும் வர்றதுக்கான சான்சஸ் இங்க இருக்கு அப்படின்றப்போ அந்த கூட்டணி வந்தா மட்டும் தானே திமுகக்குள்ள சலசலப்பு ஏற்படும். இல்ல விஜய் என்டிஏ கூட்டணியில வராரு அப்படின்னா திமுக அப்படியே ஸ்டிக். அதாவது டிஎம்கே கூட்டணி அப்படியே இருக்குங்க. இது எப்படின்னா ஒரு கோடு இருக்குங்க, நீங்க பெருசா கோடு போட்டீங்கன்னா அந்த கோடு சின்னதாயிடும்ல. அப்படிங்கிறப்ப விஜய் இந்த பக்கம் வந்தா நீங்க இப்ப இருக்கிற அதே கூட்டணி தொடர்ந்தாலும் அது சிறிய கூட்டணி ஆயிருமே. அப்படி மட்டும் ஒரு நடந்ததுன்னா 1991 ரிசல்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆச்சுல டிஎம்கே 91, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துடும். இப்ப விஜய் காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்கிறார், அதனால திருமாவோட வர்றார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கூட்டணி வர்றப்போ விஜயினுடைய கூட்டணிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்டா இருக்கும். ரைட்டா? அதாவது ஏடிஎம்கே ஃப்ரண்ட் ஒன்று, டிஎம்கே ஃப்ரண்ட் ஒன்று, அதே போல வெரி ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்ட் உள்ளது. அதே விஜய் ஏடிஎம்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள வர்றாருன்னா இது ஆட்சியை பிடிக்கிற ஃப்ரண்ட் அப்பவே டிசைட் ஆயிடும். இதுதான் இதுக்கு இடையில இருக்க வித்தியாசம். இப்ப விஜய் காங்கிரஸோட திருமாவோட கூட்டணி வைக்கிறாருன்னா நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்ட். அப்படிங்கிறப்போ இது என்ன ஆகும், இம்மிடியட் ரிசல்ட். அதாவது டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி பலம் குறையும். சரியா? குறைஞ்சு, ஏன்னா 2 கட்சியும் வெளியில வந்துருது. அப்படிங்கிறப்போ முன்ன வாங்கின அளவுக்கு டிஎம்கேனால ஓட்டு வாங்க முடியாது. அதே நேரத்தில் அந்த ஓட்டுகளை சிதைச்சு 2 கட்சியும் இங்க கொண்டு வந்ததுனால விஜய்க்கும் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு கிடைக்கும். அதனால இவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் கூட்டிப்பார். டிஎம்கே தன்னுடைய வெற்றி வாய்ப்பை ஓரளவு இழக்கும். அப்போ அல்டிமேட் லாபம் யாருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி காம்போவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலும் ஏடிஎம்கே ஃப்ரண்ட் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஃப்ரண்டா இருக்கும். இவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் விஜயே இந்த பக்கம் வந்துட்டார்னா ஆட்சியை பிடிக்கிற ஃப்ரண்ட்டுக்குள்ளே அவர் வந்துடலாம். ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால காங்கிரஸும் திருமாவும் அவரோட சேர்ந்தாலும் அவர் 3வது இடத்துல தான் இருப்பார். ஆனா வலிமையான 3வது சக்தியா இருப்பார். அவரே என்டிஏவுக்குள்ள வந்தார்னா வலிமையான முதல் சக்தியாக இருக்க முடியும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம்.
இப்போ செல்வப்பிரந்தை அவர்கள் எப்பவுமே வந்து தன்னோட கட்சிக்கு பேசாம திமுகவுடைய மவுத் பீஸா இருக்காரு அப்படின்ற விமர்சனம். தற்போது அந்த கரூர்ல நடந்த இஷ்யூக்கு கூட ஜோதிமணி அவர்கள்லாம் எந்த அளவுக்கு அதுல கொந்தளிக்கிறாங்க அந்த ஒரு இது செல்வப்பிரந்தை அவர்கள் கிட்ட பார்க்க முடியல. சோ இதுல வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ராகுல் காந்திக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கு அப்படின்றப்போ செல்வப்பிரந்தையை அந்த தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, நிறைய பேர் நீங்கள் டெல்லியில் சாணக்கியபுரி ஏரியாவில் ஒரு ரவுண்டு இப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள்லாம் பார்க்கலாம். அங்கங்கே ரூம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்றா அமால்கமேட் ஆவாங்க, கூட்டாக போய் அவங்க அப்பாயின்மெண்ட்டு கேட்பாங்க. ஏதோ ஒன்று பிரியங்காவை பார்ப்பாங்க, இல்லாட்டி கேசி வேணுகோபாலை பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணி செல்வப்பிரந்தகைக்கு எதிரான பல புகார்களை கொடுத்து வருகிறார்கள். செல்வப்பிரந்தகை சிதம்பரத்துக்கு நெருக்கமானவர். அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது அவருடைய கிரிப்புக்கு ஒரு முதன்மையான காரணம். அதை தாண்டி அவர் மீது நிறைய புகார்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ ராம்தாஸ் அவர்களை திடீர்னு அவர் போய் பார்த்தார் செல்வப்பிரந்தகை. அப்போ அந்த மாதிரி அவர் போய் பார்த்ததுக்கு முதல் எதிர்ப்பு குரல் எங்கிருந்து வந்ததுன்னா காங்கிரஸ்லேருந்து வந்தது. மாணிக் தாக்கூர் கேட்டார், இவர் யாரு போய் பார்க்க சொன்னா? இவர் வந்து என்ன எம்பவர்ட் பர்சனா? எங்களுடைய உயர்நிலை குழு கூட அவரை வந்து நீங்க போய் பாருங்கன்னு சொல்லல. யாரு சொல்லி இவர் போய் பார்த்தார் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கேட்டார். மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுல் காந்தியோட மனசாட்சி மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு யங் டக்ஸ்ல மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வருவாங்க. அதே போல ஜோதிமணிக்கும் செல்வப்பிரந்தைக்கு இடையில ஒரு மோதல் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதை தாண்டியும் செல்வப்பெருந்தகை வந்து சர்வை பண்ணிட்டு இருக்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா டிஎம்கே தலைமை. ஏன்னா டிஎம்கேயோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம். டிஎம்கேட்ட பேசி ஒரு கௌரவமான தொகுதிகள் வேணும் அப்படின்னா செல்வப்பெருந்தகை தேவைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏன்னா செல்வப்பெருந்தகை வந்து மாநில தலைவராக இருந்தால் தான் ஸ்டாலின் இந்த அளவுக்கு தருவார் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் காங்கிரஸ் தலைமையோட நெருக்கமாக இருக்கிறத காட்டிலும் அறிவாலயத்தோட நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிறது தான். ஒருவேளை காங்கிரஸ் தலைமை திடீர்னு வேற ஒரு முடிவு எடுத்து இனி டிஎம்கே தலைமை நமக்கு தேவையில்லை, விஜயோட போகலான்னு முடிவு பண்றாங்க. அதே போல விஜயும் காங்கிரஸோட போகலாம் அப்படின்னு முடிவு வந்தாச்சுன்னா செல்வப்பெருந்தகை தலைவராக நீடிக்க முடியாது. அப்போ இந்த ராகுல் காந்தியோட எண்ணத்துக்கும் விஜயுடைய அந்த கூட்டணி தலைமைக்கும் ஏதுவான ஒருவரை காங்கிரஸ் தலைவராக போடுவாங்க. அநேகமா ஜோதிமணி தலைவராக வரலாம், இல்லாட்டி மாணிக்கம் தாக்கூர் தலைவராக. கார்த்திக் சிதம்பரத்துக்கான வாய்ப்பு இல்லைங்க. கார்த்திக் சிதம்பரம் ஏன்னா அப்பப்போ கான்ட்ரவர்சியா பேசிடுவார், உண்மையை பேசுவார், ஆனால் கான்ட்ரவர்சியா பேசிடுவார். இவங்க வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் அவங்க மாநிலங்களில் நீட்டை அமல்படுத்துவாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டை எதிர்ப்பாங்க. இப்போ அதை வந்து கார்த்திக் சிதம்பரம் எதிர்ப்பாரு. ஏங்க சும்மா அர்த்தம் இல்லாமல் நீட்டெல்லாம் எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு. அதே போல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் தோல்விக்கு காரணம்ங்கிறப்ப கார்த்திக் சிதம்பரம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, அது ஒரு ஸ்டாண்டலோன் மிஷின்ங்க, அதில் யாரும் எந்த ப்ராப்ளம் பண்ண முடியாதுங்க. இப்போ நாங்கள் இத்தனை மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கோம், இதே இவிஎம்ல தானே நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோம். தெலுங்கானாவில் எப்படி ஜெயித்தோம், கர்நாடகாவில் எப்படி ஜெயித்தோம், இப்போ அங்கே மட்டும் என்ன எலக்ட்ரானிக் ஓட்டிங் ஃப்ராடே பண்ணேன்னு அர்த்தமா? அதனால இவிஎம் எல்லாம் சும்மா குத்தம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட நாம் போய் சேரல. நமக்கு ஓட்டு போடுற மாதிரி மக்களை ஈர்க்கணுங்க, அதை விட்டு இவிஎம் மேலேயா பழி ஓட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கே எதிராலாம் பேசுவார். 2026 அதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அவங்களுடைய தலைமையில இங்க போட்டிருக்கவர் வந்து பைஜெயந்த் பாண்டா அவர் அப்படின்றாரு. ஸோ அவர் மேல அமித்ஷா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை அவர் 2026 வந்து என்டிஏ கூட்டணியை வந்து ஆட்சியில் அமர்த்த அவரால் முடியும் நான் நம்புறேன். அதனால தான் அவங்க போட்டிருக்காங்க. என்னன்னா பைஜெயந்த் பாண்டா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்சன், ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ஜென்டில்மேன், தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் ஒடிஷாவை சேர்ந்தவர், எம்பி. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசு அகற்றவே முடியாது, கேஜ்ரிவாலை ரிமூவ் பண்ணவே முடியாது. வேணா முன்ன காட்டில் அதிகமாக வேணா பிஜேபி ஜெயிக்கணும் ஒழிய ஆட்சியை பிடிக்கிறதுலாம் கனவுளோட நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இங்கே இப்போ எப்படி தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டாவை போட்டாங்களோ அதே போல் டெல்லி தேர்தலுடைய பொறுப்பாளராக இருந்தவர் பைஜெயந்த் பாண்டா. அவர் தான் கடைசியில் பிஜேபியை ஜெயிக்க வச்சார். ஸோ அவர் வந்து கொடுத்த டாஸ்கை நிறைவேற்றி காட்டியவர், நிரூபித்தவர். இந்த தடவை அவர் மட்டும் இல்லை, 3 தேர்தல் பொறுப்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு தர்மேந்திர பிரதானை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் இதுக்கு முன்னால் ஹரியானாவுக்கு இன்சார்ஜாக இருந்து பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்தவர். அதே போல் வெஸ்ட் பெங்காலுக்கு பூபேந்தர் யாதவ் போட்டிருக்காங்க. பூபேந்தர் யாதவ் வந்து இதுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் இன்சார்ஜாக இருந்து பிஜேபியோட கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்தவர். ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கினவர். அதே போல் டெல்லியில் வெற்றியை உறுதி செய்த பைஜெயந்த் பாண்டா இங்கே வந்திருக்காரு. அதனால இப்போ அந்த 3 இன்சார்ஜ் 3 ஸ்டேட் இப்போ 3 பேருமே வெற்றியை நிரூபித்தவர். ஆனா நார்த் அண்ட் சவுத் டிஃபர்ஸ்ன்றது இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி நார்த் அண்ட் சவுத் பாலிடிக்ஸ் டிஃபர்ஸ் அப்படின்றது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா இங்கே ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன தேவை, வெற்றிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பைஜெயந்த் பாண்டா கொண்டு வரும். இப்போ பைஜெயந்த் பாண்டா இந்த இடத்துல வர்ற டயத்துல தான் இப்போ கரூர் சம்பவம் இதெல்லாம் நடந்து இப்போ விஜய் என்ன முடிவு செய்வார், யாரோட அலையன்ஸ் வைப்பார், இப்படியெல்லாம் இருக்கு. விஜய் வந்து தன்னுடைய வீடியோல ஒரு இடத்துல சொல்றார், எங்களுக்கு இந்த டயத்துல ஆதரவு தெரிவித்த அத்தனை கட்சியினருக்கும் நன்றி அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அதோட இன்னொரு தகவல், பிஜேபியின் ஹைகமாண்ட் அவங்க வந்து திடீர்னு பிஜேபியுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு இதை கம்யூனிகேட் பண்ணாங்க. அது என்னன்னா, யாரும் எந்த காரணத்தை கொண்டு விஜயை தாக்கி பேச வேண்டாம், தாவேக்காவை தாக்கி பேச வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் கடுமையாக தாக்கி பேசும் நிலையிலையும் அடக்கி வாசித்தார் அமித்ஷான்னு சொன்னேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா இப்போ 2 நாளைக்கு முன்னால இப்படி கம்யூனிகேஷன் அப்படின்னா இது எந்த திசையை நோக்கி போகிறது? அண்டர் கரண்டா நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட விஜய்க்கு நெருக்கமான ஒருவர் பேசினார். நான் வந்து என்னுடைய வீடியோவில் விஜய் வந்து என்டிஏவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதை பாராட்டும் விதமாக அவர் பேசிட்டு அவர் ஒன்று சொன்னார், சார் கிட்டத்தட்ட அந்த டைரக்ஷனில் தான் ஒரு தலைவர் போவார் போல இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் பேர் எல்லோருக்கும் தெரிந்த பெயர் தான். ஸோ அதிரடியான முடிவுகள், திருப்பு முனையான முடிவுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரிங்க, 2026 திமுக ஆட்சி இருக்காது. இன்னொன்று, கலைஞர் தலைமைத்துவத்துக்கு கீழே வந்ததற்கு பிறகு டிஎம்கே எப்போ கலைஞர் தலைமைக்கு கீழே வந்ததோ அதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சியை பிடித்ததே கிடையாது. இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு, இனியும் அதுவே தொடரும். சார், எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.